ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக தேவைப்பட்டுச்சு. சரி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணேன். சரி, அதையும் வந்து ஒரு வீடியோவாக பண்ணிடலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சுவிட்சு 3 பிளக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் வயரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம போய் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம், எந்த சுவிட்சை போட்டால் எந்த பிளக் வந்து ஆன் ஆகணும் அப்படின்றத. ஓகேவா? நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுவிட்சை போட்டால் இந்த பிளக் பாயிண்ட்டும், செகண்ட் சுவிட்சை போட்டால் இந்த பிளக் பாயிண்ட்டும் ஆன் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறேன். மூணாவது சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணாவது சுவிட்சை போட்டால் லாஸ்ட் இது ஆன் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். ஓகேவா? இப்படி தான் நான் பண்ண போகிறேன். இது ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டுக்கு மட்டும் நான் இந்த 2 சுவிட்சை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். மொதல் 2 சுவிட்சை போட்டால் இந்த 2 பிளக் பாயிண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன். லாஸ்ட் சுவிட்ச் வந்து நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து லாஸ்ட் இதை வந்து நம்ம இந்த சுவிட்சை லாஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நியூட்ரல் கனெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நியூட்ரல் கனெக்ஷன்றது என்னது அப்படின்னா, இந்த சோக்கெட்டுக்கு நியூட்ரல் கனெக்ஷன்றது இந்த இது. ஓகேவா? இந்த சோக்கெட்டுக்கு இந்த சோக்கெட்டுக்கு இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா லூப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம நியூட்ரல் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸை எடுத்து இதை வந்து இதுக்கு மேலே இப்படி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வச்சிட்டோம்னா நம்ம வயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட கொஞ்சம் பிட்டு வயர்கள் இருக்குது, இதை வச்சு நம்ம வயரிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல் டைட் பண்ணிட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் அப்படியே மடித்து வச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி தான் மடித்து தான் வைக்கணும், ஏன்னா டச் ஆகிடக்கூடாது பக்கத்தில் இருக்கிறதுல, அதனால். ஓகேவா? ஸோ இந்த டெர்மினலை நம்ம இந்த நியூட்ரலில் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து டைட் பண்ணாமல் திரும்ப இங்கேருந்து நம்ம இந்த இதுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த வயரை விட கொஞ்சம் சின்ன வயர் இருந்துச்சுன்னா இந்த இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம இதுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் கவனமாக பாருங்கள், ஏன்னா நீங்கள் மாற்றி எதாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கியூட் ஃபுல்லாமே வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து சர்க்கியூட் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுக்கணும். அதனால் வந்து நீங்கள் நல்லா கவனிங்க நான் எதில் கொடுக்குறேன் அப்படின்றத. ஓகேவா? இதில் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம இந்த நியூட்ரலுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் சும்மா ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும் பண்ணி வைக்கிறேன். இது ஏன் இப்படி டைப் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து ஒரு நியூட்ரல் கொண்டு வருவோம்ல, அந்த நியூட்ரலை வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது பேஸ் லைன் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சை போட்டோம்னா நமக்கு இந்த பிளக் ஆன் ஆகணும். இந்த சுவிட்சை போட்டால் எனக்கு இந்த பிளக் ஆன் ஆகணும். இந்த சுவிட்சை போட்டால் எனக்கு இந்த பிளக் ஆன் ஆகணும். அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகேவா? அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஓகே, ஆன் கண்டிஷன் கீழே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஆன் கண்டிஷனில் கீழே கொடுக்கணும். ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா லூஸாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறப்பெல்லாம் லூஸ் கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்சில் இருந்து நம்ம இது கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இதை நம்ம மடிச்சிடலாம். ஓகே, மடித்து விட்டுறணும், எப்போயுமே மறந்துடக்கூடாது. இதை நல்லா மடித்து விட்டுறணும். ஃபுல்லாக மடித்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுவிட்சில் இருந்து இந்த பிளக்குக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மாட்டிட்டேன். ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த பிளக்குக்கு கனெக்ட் பண்ண போகிறோம்.
ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகேவா, எந்த லூஸ் கனெக்டும் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுவிட்சில் இருந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சர்க்கியூட் எப்பயுமே நீங்கள் மாற்றி கொடுத்துடக்கூடாது. மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க போஸ்ட் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் ஃபீஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். மாற்றி எதுவும் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ நியூட்ரல் மாட்டுற இடத்துல பேஸை மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வந்து ஷார்ட் சர்க்கியூட்ன்ற மாதிரி மாறிடும். அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்க போஸ்ட் மரம் வரைக்கும் ஃபீஸ் போயிடும். வீட்டில் ஏதாவது இஎல்சிபி அந்த மாதிரி போட்டுருந்தீங்க அப்படின்னா வீட்டோட வந்து ஸ்டாப் ஆயிரும். மேபி நீங்கள் இஎல்சிபி எதுவுமே போடலாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் மரத்து வரைக்கும் போய் பீஸ் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் இபி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த இபி ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அவங்க மேலே ஏறி அந்த வயரை வந்து திரும்ப கட் பண்ணி திரும்ப புதுசாக போடுவாங்க. அப்போ தான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கரண்ட் வரும். ஓகேவா, பெரிய பிரச்சனைலாம் நிறைய ஆகும். ஸோ அதனால் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கனெக்ஷன், நியூட்ரல் கனெக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம இப்போ சுவிட்சுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, அது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சுவிட்சோட டாப் பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாப் பின்னையும் வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கு நம்ம வோல்டேஜ் கொடுக்குறப்ப எல்லா சுவிட்சுக்குமே வந்து வோல்டேஜ் வந்து ப்ராப்பராக வந்து ஷேர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுவிட்சிலேருந்து இந்த சுவிட்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சில் டாப்பில் கொடுத்தாச்சு, ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுவிட்சில் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இது வயர் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுனால வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஸோ கட் பண்ணிக்கலாம். டெர்மினல் ரொம்ப அதிகமாக எடுத்துட வேணாம், சின்னதாக எடுத்தால் போதும், சின்ன சைஸை எடுத்தால் போதும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மாட்டியாச்சா, இதை அப்படியே வந்து நான் லூஸில் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நம்ம வெளியிலேருந்து வர பேஸ் லைனை இதில் கொடுக்க போகிறோம். அதனால் இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே நம்ம லூப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த சுவிட்சுக்கும் இந்த சுவிட்சுக்கும் லூப் பண்ணிட்டேன். அதே மாதிரிக்கு இந்த சுவிட்சில் இருந்து இந்த சுவிட்சுக்கு வந்து கனெக்ஷன் கொண்டு போயிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியிலேருந்து வர பேஸ் லைனை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த 3 எர்த்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 எர்த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, நம்ம கனெக்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த 2 லைனையும் லூப் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த 2 லைன். ஓகேவா, அப்படி நம்ம லூப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிட்டு வயர் வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ இதை லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் இதில் கொடுக்குறேன். ஓகேவா, இதுலேருந்து நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் டைட் பண்ண வேணாம். நான் இதுக்கு முன்னாடி இதுலேருந்து நம்ம இதுக்கு ஒரு வயர் தேவைப்படும், அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வயர் இருக்குது, நம்ம அது தேவையான அளவு வச்சு வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட், சூப்பராக ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பாயிண்டில் நம்ம இப்போ வைக்க போகிறோம். இப்போ வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், இப்போது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இது டம்மியாக இருக்குது, அப்புறம் அந்த எர்த்து லைன் டம்மியாக இருக்குது, அதுக்கப்புறமா நம்ம கொடுத்துருக்குற இந்த நியூட்ரல் லைன் டம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு வயர் வந்து கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வயர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 3 வயரு, 3 வயர்ஸ் வர மாதிரிக்க. ஓகேவா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வயராக நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா தனியாக எடுத்து நம்ம ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக நம்ம கொடுக்கணும். மொத்தமாக கொடுக்குறப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து கொடுக்க போகிறேன்.
இந்த வயர் வந்து எர்த்துக்கு ஓகேவா, எர்த்து டம்மியாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை இன்சர்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். சூப்பராக டைட் பண்ணியாச்சு. நல்லா இழுத்து பார்த்துக்கலாம், நல்லா தான் இருக்குது. இது வந்து எர்த்து ஓகேவா, அப்போ தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கு ஒரு லைன் வந்து போடணும். பேஸுக்கு இந்த லைனை போட்டுக்கலாம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வயரோட எண்டில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பேஸுன்றது தெரியும். ஸோ மார்க் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற இன்சுலேஷன் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இன்சுலேஷன் டேப் போட்டு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த எண்ட்லையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு இருக்கிறது நல்லது தான். ஸோ நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. இந்த டெர்மினல் எடுத்துக்கலாம். இப்போ டெர்மினல் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டெர்மினல் நம்ம கொடுக்கறதுக்கு இங்கே டம்மியாக வச்சுருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட், சூப்பராக ஃபுல் டைட் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரல் கொடுக்க போகிறோம். நியூட்ரலுக்கு ஒரு வயர் தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடு எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரலுக்கு நம்ம இங்கனக்குள்ளே வந்து டம்மியாக வச்சுருந்தோம் பாருங்கள். இந்த இங்கனக்குள்ளே டம்மியாக வச்சுருக்கோம். இந்த இடத்துல நம்ம இதை கொடுக்க போகிறோம் நியூட்ரலை. இப்போது நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இது வந்து நியூட்ரல் ஓகேவா. ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நியூட்ரலை எல்லாமே கிச்சன் இருக்குது. ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிக்கலாம் ஓகேவா. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக வந்து டேப் பண்ணணும். இனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த 3 வயரையும் சேர்த்து வச்சு ஒரு டேப் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வயரை நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக கொண்டு போகணும் வெளியில். ஸோ இந்த 3 வயரையும் இந்த ஹோல்ஸ் வழியாக வெளில கொண்டு போகலாம். ஸோ வெளில கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம உள்ளே வந்து ஒரு நாட்டு போட்டுக்கலாம். நாட் போட்டோம்னா வெளியில் வராது அவ்வளோ சீக்கிரம். ஸோ ஒரு நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு பெரிய சைஸில் ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வயரை வெளியில் கொண்டு போகலாம். இங்கே பாருங்கள், நாட் போட்டாச்சு. அந்த நாட்டு அப்படியே இங்கனக்குள்ளே லாக் ஆகும், வெளியில் அவ்வளோவா போகாது. ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து டேப் மட்டும் போடணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு டேப் போடணும். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம டேப் போட்டுக்கலாம். டேப் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நான் கொஞ்சம் கேப் விட்டு டேப்பு போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பின் பிளக்கு மட்டும் மாட்டணும் ஓகேவா. அதை மட்டும் மாற்றிடலாம். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளக்கு இருக்குது. ஒரு பழைய பிளக்கு வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு பண்ணிக்கிறதுக்கு எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி பாட்டு ஓடி இருக்குது. நான் தன்னந்தனியால நீ அல நம்ம பாரு கொஞ்சம் நவந்தேனா இங்கே 8 கோடி பேர் அப்படின்னு நாங்கள் ஓடிக்கிறது. ஸோ இது ஆல்ரெடி ஒரு வயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது வயர், நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வயரை நம்ம கொடுத்துக்கலாம். நீ ஒருத்தையும் படிச்சு வரான், சில ஒன்று அடிச்சு வரான்.
இப்போ இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, 3 வயர்ஸை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இதுக்குள்ளே போகுமா என்னன்னு தெரில, கொண்டு வந்து பார்ப்போம். ஓகே, சூப்பர், போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து எர்த்து வயர். ஓகேவா, நம்ம எர்த்து வயரை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிளிப்புக்குள்ளே இதை கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வயர். ஃபஸ்ட்டு நம்ம எர்த்தை வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும். ஓகே, சூப்பருங்க, டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எது பேஸ்ன்னு பார்க்கணும். ஓகே, இதுதான் பேஸ் வயர் இதுதான். ஸோ இந்த இதில் வந்து எது பேஸு, இதுதான். ஓகே, இந்த சைடு இதுதான் வந்து பேஸு. ஸோ பேஸுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் பேசி நியூட்ரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட எர்த்து எல்லாமே வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். இதை கேப் போட்டு டைட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து இப்போ ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்சை போடுறேன். ஸோ இது எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன் எதுவும் கரண்ட் வருதா வரலையா அப்படின்னு. ஓகே, கரண்ட்லாம் இப்போதைக்கு எதுவும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சுவிட்சை போடுறேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடுறப்ப இது ஆன் ஆகணும் தானே. இப்போ வந்து வச்சு பார்க்குறேன். சூப்பர், கரண்ட் வருது. இதுலேயும் கரண்ட் வருது. இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது. சூப்பர். இந்த லைனை போடுறேன். இதை சுவிட்சை போட்டால் இது ஆன் ஆகணும். ஸோ இதை செக் பண்ணி பார்க்குறேன். சூப்பர், வருது. இது வருது. இப்போ ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. சூப்பர். இப்போ இந்த சுவிட்சை போட்டால் இது ஆன் ஆகணும். கரெக்டு தானே. இப்போ வைக்கிறேன், வருது. ஸோ சர்க்கியூட் கரெக்டாக வருது. ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. சூப்பருங்க. நம்ம வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மேக் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக வந்து மேக் பண்ணுங்க. மாற்றி ஏதாவது சர்க்கியூட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீடுலேயும் வந்து ஃபீஸ் போயிடும். அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் போஸ்ட் மார்க்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் போயிடும். ஓகேவா, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் நான் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக நீங்கள் கரெக்டாக வயரிங் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாற்றி ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஃபீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் மார்க்லேயே ஃபீஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக கரெக்டாக வந்து வயரிங் பண்ணுங்கள். மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்டெண்டர்ஸ் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.